ஏண்டி அம்மா? சொல்லுங்கத்த. இப்படி ஏன் வெறும் தரையில படுத்திருக்கவ? ஒரு துணி எது விரிச்சு படுக்கலாம், இல்ல ஒரு பாய தலைவணி எடுத்து வச்சு படுக்க வேண்டியதானே? அட நீங்க வேறாத்த, 6 மணி நேரத்தில் நான் படுக்கையை போட்டேன்னு வைங்க, எங்கள் அம்மா வாழ்னு கத்திரும். ஸ்ரீதேவி வர நேரத்தில் மூதேவி இப்படி படுக்கையை போட்டு படுத்திருக்கியா, குடும்பம் கீழுன்னு தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி வாயாடும். எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, வைக்க முடியல, படுத்து தூங்க மட்டும் முடியுதான்னு. அதனால தான் சும்மா அப்படியே படுத்திருக்கேன். அப்புறம் பாவம் தானே, வயசாகி போச்சு. ஆளாளுக்கு ஒரு வேலை வெட்டி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தானே. எம்பிட்டு வேலை தான் அவங்களே கடந்து செய்வாங்க. அட நீங்கள் வேற அத்தை, எது சொன்னாலும் அதுக்கு 1000 குறை சொல்லலாம். சரி அம்மா பாவமா ஒத்தையால வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடு கூட்டினோம்னா, இங்கே பாரு இங்கிட்டு தூசி, அங்கிட்டு பாரு அங்கே குப்பை கிடக்குது, என்ன நீ வீடு கூட்டுற அப்படின்னு சொல்லி கையில் இருக்க விளக்கமாத்த பிடுங்கி கூட்டம். சரி அதைத்தான் அப்படி பண்ணுது, சரி பாத்திரமாவது கழுவுவோம் அப்படின்னு போய் பாத்திரம் கழுவ போனா, இது என்ன இங்கே கார, இது என்ன இங்கே கார, என்ன லட்சணமா பாத்திரம் நீ கழுவுற, ஒன்று கூட தேய்ச்சி கழுவ தெரியாதான்னு சொல்லிட்டு அதுக்கு கத்தும். இப்படியே கத்துனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? சரி இதெல்லாம் விட்டுட்டு போய் சமைக்க போவோன்னு போனால், இந்த கடுகு அதிகமாக போயிருச்சுன்னா அதுக்கு கத்தும், உப்பு அதிகமாக போச்சுன்னா அது கத்தும், மஞ்சத்தூள் அதிகமாக போட்டால் அது கத்தும். இப்படி கத்திக்கிட்டே இருந்தால் எவன் போய் வேலை செய்வான்? அதை செய்யட்டும்னு நான் பாட்டுக்கு இருக்கிறது. இதனாலேயே ஒரே கடுப்பாயிருது. அதுக்குன்னு ஒரு வேலையும் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமா? பெத்தவ பாவம் இல்லையா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த தப்பை நம்ம திருத்திக்கணுன்ற காரணத்துக்காக தான் சொல்கிறது. போகிற வீட்டில் உன் மாமியார் 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் இப்படி படுத்த வேலையாகுமா? அதெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போய் டான்னு வேலை செய்வாங்க. இங்கிட்ட ஒரு குத்து, அங்கிட்ட ஒரு குத்து, குனிஞ்சா ஒரு குத்து, நிமிந்தா ஒரு குத்துன்னு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க மாமியார் குத்துன்னு குத்தி போடுவா. அதெல்லாம் வேலை வெட்டி பார்ப்பாங்க. பிறந்த வீடு தானே இழிச்சவாயி, நம்ம தானே இழிச்சவாயிங்க. அப்புறம் நம்மளை இப்படித்தான் ஏகமத்த நம்ம வாயில் போடுவாளுங்க. ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லு தெய்வமே சொல்லு. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற கதையா சும்மா இருக்கேங்க ஆத்தல சுரண்டி விட்டு இப்போ அது என்ன வேலை பார்க்குது பத்தியா? ஏன் ஏன் அடி பாவி, வாயை பத்தியா? சின்ன வயசுல வாயே பேச மாட்டேன், இப்போ பாத்தீங்களா என்ன வாய் அடிக்குதுன்னு புள்ள. அட நீங்க வேற, நீ வாயை குட்டிங்கன்னு வைங்க வாங்க முடியாது. அப்பெல்லாம் கூட நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்குவா. இப்பெல்லாம் நம்ம எது சொன்னாலும் வைங்க அதுக்கு பதில் பேச கத்துக்கிட்டா, வாய்க்கு வாய் ஆடுறா. சரி விடுங்க, நம்ம வீட்டில் தானே பிள்ளைங்க நம்ம கிட்ட தானே பேசுதுங்க வைக்குதுங்க. நம்ம வீட்டில் பேசுதுங்க வைக்கிதுங்க சரி. இதுவே போகிற வீட்டில் போய் அப்படி பேசிக்கிட்டு இருந்தா மாமியார் காரி விடுவாளா? போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை வர வேண்டியதான். ஐயோ அண்ணி, உங்கள் வாயால் கண்ணி வைக்க காலை வைக்க அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைங்க வாழ போகிற பிள்ளைங்க, நம்ம அப்படி பேசி நம்ம வார்த்தையே ஒரு நாள் பழிச்சு போச்சுன்னு வைங்க, அப்புறம் நம்மளாம் அழுதுகிட்டு கிடக்கணும். பெற்றவங்க சாபம் பொல்லாதது. பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர சாம்ப விடக்கூடாது. இப்படி தான் என் பக்கத்து வீட்டுக்காரி இப்படி தான் அந்த பிள்ளைய, நீ ஒரு வேளைக்கு துப்புலடி, உன் மாமியார் வீட்டில் போய் என்னையே தான் கழுவி ஊற்ற போகிறாங்க, நீ எல்லாம் போய் வாழ மாட்டடி அப்படி இப்படின்னு கன்னிவக காலவாக்க பேசி 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 அந்த பிள்ளை போய் 1 வருஷம் கூட அந்த புருஷன் வீட்டில் இருக்கலாம். அப்படியே வந்து சண்டை சண்டை சண்டை, மாமியார் கொடுமை, பையன் வந்து அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரே இதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி இப்போ அந்த பிள்ளை வீட்டில் வந்து இருக்கிறா. இப்போ அந்த பிள்ளைக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. அப்படி 1008 பிரச்சனை வரும். நம்ம வாயால் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணி. நல்லா இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்க, விடுங்க. என்ன பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தான் பிள்ளைங்களுக்கு செல்வாக்கு. இன்னொரு வீடுன்னு போயிட்டேன்னு வைங்க, அங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். அவளுக்கும் கல்யாணம் காட்சின்னு ஆக போகுது, இனி அவளும் நிம்மதியாக இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு அதை இதுன்னு சொல்றீங்க? நீங்கள் பரவாயில்ல அத்தை, ஆனால் எங்கள் அம்மா பாருங்க வாழ்னு கத்தோம். ஆமாம், இவ வேலை வெட்டி பார்த்து கிழிக்கிறா. மருமக மட்டும் இருந்தான்னு வைங்க, ஒரு வேலை நம்மளை செய்ய விட மாட்டா. சமையக்கட்டில் மொத்த வேலையும் செஞ்சிருவா. வீடு கூட்டுறது என்ன, வீடு வாசல் வலிக்கிறது என்ன, சுத்த பத்தமாக அப்படி வச்சுக்குவா. அந்த மாதிரி ஒரு பிள்ளையெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் மருமக கழுவி குடிச்சா கூட இந்த இவளுக்கெல்லாம் புத்தி வராது. இவெல்லாம் போகிற வீட்டில் எப்படி போய் குடும்பம் நடத்த போகிறாளோ அதை நினச்சாலே எனக்கு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. அதெல்லாம் நம்ம வீட்டில் பொறுப்பாக இல்லாத பிள்ளைங்களும் போகிற வீட்டில் பொறுப்பாக இருப்பாங்க. இப்படியாப்பட்ட பிள்ளைங்க தான் போகிற வீட்டில் நல்ல பேர் வாங்குவாங்க. அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க என் அத்தை. வாங்க மாப்பிள்ள. இருக்கட்டும் மச்சான், நான் அப்படியே அமுதாவை கூட்டிட்டு கிளம்புவேன். அட இங்கிட்டு தூரம் வந்துட்டு குளிக்காம கூட இப்படியே போவீங்களா? குளிச்சுட்டு துணியெல்லாம் மாத்திட்டு போலாம். இருங்க. அம்மா அம்மா, அழகு வந்துட்டான் போல இருக்கு. இந்தா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்கப்பா, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க.
யார நீ இது? அவருதான் நம்ம அமுதா வீட்டுக்காரரு. அடடே வாங்கப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கம்மா. நான் வேற யாரும் இல்ல, அமுதாவுக்கு அத்தை தான், உங்களுக்கு அம்மா ஸ்தானம். ஓ சரிங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அமுதா பிள்ளைக்கு இன்னொரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு. எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் அமையாது. பரவாயில்ல, நல்ல பையனா இருக்கீங்க, நல்லபடியா இருக்கணும். அம்மா மாப்பிள்ளை இதெல்லாம் அங்க போயிட்டு வந்தோம். எங்கடா? அதாம்மா சங்கரன் இதுக்கு தான் போயிட்டு வந்தோம். என்ன எரிச்சாங்களா புதைச்சாங்களா? இருக்கதான் செஞ்சாங்க. ஓ சரி சரி சரி. அதான் அமுதா எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு அங்கெல்லாம் வந்துகிட்டு சும்மா இருக்க முடியலையாமா? என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க இருக்கும்போது அவர் அண்ணனா இருந்து எல்லாமே பாத்துருக்காரு வச்சிருக்காரு. இப்படி ஒரு செய்தி கேட்டோன்னே வராம இருக்க முடியுமா? இல்லடா, நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் வச்சிருக்கோம். நீ ஏன் அங்க போக கூடாதுன்னு நான் சொன்னேன். என் பேச்ச மீறி நீயே போயிருக்க. அப்படின்னும் போது இப்ப எதுக்கு அவன் அங்க இருந்து? மாப்பிள்ளைக்கு அலைச்சல் இல்ல. இதுல என்னங்கத்த இருக்குது? நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்குன்னா நம்ம போகாம இருப்போமா? அதுவும் இல்லாம அமுதாவுக்கு அவர் அங்க இருக்கும்போது நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அப்படின்னும் போது உதவி செஞ்சவங்கள வாழ்நாள் முழுக்க நினைச்சு பார்க்கணும்ல. இதுக்கப்புறம் என்ன அவரை பார்க்கவா போறோம்? அதான் இப்ப நினைச்சோடனே கூட்டிட்டு வந்தாச்சு. அப்படிதான்பா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா தான் பரவாயில்ல. அவங்க முடிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போகலன்னா அப்புறம் நமக்கு யார் நாலு பின்ன வருவாங்களா? இப்ப என்ன நம்ம வீட்டுல நான் பத்திரிக்கை அடிச்சிட்டோம். பத்திரிக்கை அடிச்சு பந்த கால நட்டா தான் ஒரு இதுக்கு கெட்டதுக்கு போகக்கூடாது, வைக்க கூடாது. இப்பதான் ஒண்ணும் பண்ணல, அதுக்குள்ள என்ன ஆகுது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா. நம்ம சொன்னாலே உனக்கு இப்ப கோவம் தான் வருது. என்னமோ பண்ணுங்க, உங்க விருப்பம். எங்கப்பா அமுதா? நாங்க அங்க சுடுகாட்டுல இருந்து அப்படியே வந்துட்டோம். அமுதா அவங்க வீட்டுலதான் இருக்கும் போல இருக்கு. இவ ஒரு பைத்தியக்காரி. எல்லாம் கிளம்பி இருப்பாங்க இந்நேரத்துக்கு. அவன் அங்க என்னத்த பண்ணிக்கிட்டு இருக்கா? வர வேண்டிதானே? முதல்ல மாப்பிள்ள வந்தவருக்கு ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் சட்டை இது எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஐயோ மறந்தே போயிட்டேன். இந்த இருங்கப்பா, நான் தான் போய் எடுத்து வைக்கிறேன். பாத்துக்கணும், முதல்ல தண்ணி எடுத்து ஊத்துங்க. சரி. ஒண்ணும் நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஏன்பா சாப்பிட்டுருப்பீங்களோ என்னவோ தெரியல, காப்பி தண்ணி எதுவும் வைக்கட்டுமா? இல்லத்த, குளிச்சுட்டு வந்துடுறோம். குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறமேட்டு காப்பி குடிச்சுக்கிறோம். சரிப்பா சரி. மாப்பிள்ள நீங்க போங்க, போயிட்டு துணியெல்லாம் அங்க கழட்டி போட்டு நீங்க குளிச்சுட்டு வாங்க. நீங்க போங்க மச்சான், நான் போய்க்கிறேன். நீங்க போங்க. பரவாயில்லப்பா, நல்ல பையனாதான் இருக்கா. அப்படி ஆமா அத்தை, நல்ல பையன்தான். நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பையன். இப்படியாப்பட்டவங்க தான் நம்ம குடும்பத்துக்கு சரி. ஏன்னா என் அண்ணனும் சரி, உங்கள் தாத்தனும் சரி, அவ்வளோ தங்கமான மனுஷங்க. யார் வந்தாலும் செய்ய வைக்கணும், அவங்களுக்கு ஈடினையே இல்லை. அப்படியாப்பட்ட குடும்பம். இவங்க வீட்டுக்கு எப்படி வரப்போதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லவங்களாக தான் வராங்க. அவங்க எதுவும் சாப்பிட்டாகல என்னன்னு தெரியல. சாப்பாடு எதுவும் போய் செய்வோமா அத்தாச்சி? நான் வேற வீட்டுக்கு வேற போகணுமா? அங்கே வேற எல்லாம் போட்டதை அப்படியே போட்டுட்டு வந்தேன். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்துட்டேன். நான் கூட இங்கே சமையல் வேலையை பார்த்துடலாம். பெருசா யாரும் இல்ல வேற. அதான் சொல்லி வாய முடியல. இந்த உங்க அண்ணன் வந்துட்டா இருப்பாரு. வாங்க. வர வேண்டியதானே, ஏன் அங்கிட்டு நின்றுகிட்டு இருக்கீங்க? இப்பதான் குளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். மறுபடியும் குளிச்சுக்கிட்டு இருக்க சொல்றியா? இங்க வா. சொல்லுங்க. வீட்டுக்கு வர உத்தேசம் இருக்கா இல்லையா? வந்தவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சொந்த வந்த எல்லாம் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாங்கங்க. பாவம், 2 பேரும் உள்ள அழுதுகிட்டு கிடக்குறாங்கங்க. அதுக்குன்னு நீ இப்ப போய் உக்காந்துக்கிட்டு கூட சேர்ந்து அழ போறியா? அங்க வீட்டுல போட்டபடியே வச்சுட்டு வந்துட்ட. அங்க சாப்பாடும் செய்யல, ஒன்னும் செய்யல. அந்த பையனும் எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. நான் என்ன பண்ணட்டும்? எங்க ஒரு நாள் ஏதாவது பாத்துக்கலாம்ல. பாவங்க எப்படிங்க ஒத்தையில விட்டுட்டு வர முடியும்? சொந்த வந்ததுக்கே இல்லாத அங்கெல்லாம் உனக்கு என்ன? அங்க வேலை ஊறுபட்டது கிடக்குது. வா முதல்ல. நான் ராத்திரி தோட்டத்துக்கு வேற போகணும். அங்க வீட்டுல ஆள் இல்லாம அவனும் எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. ராத்திரி வந்துட்டு அவன் பாட்டு கதவு திறந்து போட்டு போயிட்டானா மொத்தத்தையும் அவனாவது தூக்கிட்டு போறதுக்கா? ஒழுங்கா கிளம்பி வா. இந்த சோறு மட்டும் ஆக்கி வச்சுட்டு வந்துடுறேனே அவங்களுக்கு. உனக்கு வேலை இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க சோறாக்குறேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்க. அத்தாச்சி சொல்லுமுதா. அத்தாச்சி நீங்க வேணா போங்க, நான் எதுவும் செஞ்சு கொடுத்துக்கிறேன். நீயுமே இன்னும் குளிக்கல, அப்படியே வந்ததுல இருந்து உட்காந்துருக்க, ஒரு துணி கூட மாத்தல. நான் பாத்துக்கிறேன் அத்தாச்சி, நீங்க போங்க. என்னங்க, ஒரு நாள் தானே, ஒரு நாள் எங்கேயும் வந்து வெளியே இருக்க முடியுதா? உடனே வா வா வான்னு வான்னு சொன்ன. அங்க வேலை கிடக்குதுன்னு சும்மா எனக்கு கடுப்பேத்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். கடுப்பேத்துற வேலை பாத்துக்கிட்டு இருக்காம வா. அந்த மனுஷன் சொன்னா கேட்கவும் மாட்டாரு. அக்கா என்னக்கா இப்படியே அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? அழாதீங்கக்கா. எப்படி அமுதா அழாம இருக்க முடியும்?
போட்டோல பாரு எப்படி இருக்காருன்னு இந்த மனுஷன். இறந்த மாதிரியே தெரியல. எப்பயும் இந்த நேரத்துக்குள்ள வீட்லயே இருக்க மாட்டாரு. இப்ப வீட்டுக்கு இருக்கணுமேனு தோணுது. ஆனா அந்த மனுஷன் இல்ல. சரிக்கா, அழாதீங்க. அண்ணன் போனது எல்லாத்துக்குமே வருத்தம் தான். உங்களுக்கு சாப்பாடு எதுவும் செய்யவா? வேணாமா, எனக்கு வேணாம். வாழ்ற காலத்துல அந்த மனுஷனுக்கு ஒருவா சோறு போட்டு கொடுக்கறதுக்கு துப்பில்ல அடிச்சிருக்கி. எனக்கு எதுக்கு சோறு? வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுக்கா. அண்ணன் போயிட்டாரு. இனி நீங்கள் தான் தம்பிக்கு. அவனும் அழுதுகிட்டு வந்து படுத்துட்டான். இப்படி நீங்களும் அழுதுகிட்டே இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? சோறு குழம்பு எதுவும் ஆக்குறேன், சாப்பிடுங்கக்கா. இப்படி சாப்பிடாம வெறும் வயித்தோடு எப்படி இருப்பீங்க? எதுக்கு சாப்பிட்டுன்னா என்னத்தை கொண்டு போக போறேன்? ஒன்றும் இல்லை. அந்த மனுஷனே போயிட்டதுக்கு அப்புறம் இனி நாங்கள் எதுக்கு வாழணும்? சொந்த மந்தம் எல்லாம் போயிட்டாங்களா? இருக்காங்களா? எல்லாமே போயிட்டாங்கக்கா. பார்த்துக்குங்க, எல்லாரும் போயிட்டாங்க. யாரும் இல்லை. அனாதைகளை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ அக்கா, அப்படி சொல்லாதீங்க. எதுக்கு அனாதன்றீங்க? நாங்களாம் இல்லையா? அக்கா அழாதீங்க, அக்கா அழாதீங்க. அண்ணன் எங்கேயும் போல, உங்க கூடயே தான் இருக்காரு. என்னால முடியல அமுதா, சத்தியமா என்னால முடியல. அந்த மனுஷன் இப்படி என்னை விட்டுட்டு போவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. இனி எங்களுக்கு நீ யார் இருக்கா அமுதா? ஐயோ அக்கா அழாதீங்க, அக்கா அழாதீங்க. நீ வந்ததுலேருந்து துணியை கூட மாத்தாம குளிக்காம இருக்க போல இருக்கு. உள்ள பாத்திரம்ல தண்ணி எல்லாம் வரும். போய் குளிச்சுட்டு பீரோல என் துணி சேலையெல்லாம் இருக்கு, எடுத்து மாத்திக்கமா போ. சரிக்கா. உனக்கெல்லாம் என்ன வந்து கிடக்கு? இன்னத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி அம்பிட்டு தூரத்துல இருக்க. அங்க இருந்து இங்க வந்து நீ இருக்க. ஆனா இந்த சொந்த பந்தம் இந்த மனுஷன் இருக்கும்போது எத்தனை நாள் வாங்கி தின்றுப்பாங்க தெரியுமா? எத்தனை நாள் இந்த மனுஷங்கிட்ட வந்து எனக்கு தெரியாம அதை கூட இதை கூடன்னு காசு பணம்னு வாங்கி தின்றுருக்காங்க. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை நோடி எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. விடுங்கக்கா விடுங்க. யார் என்ன பண்ண என்ன, நாங்க இருக்கோம்க்கா. விடுங்க, அழாதீங்க. ஹலோ, எங்கங்க இருக்கீங்க? ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் மாட்டேங்கிறீங்க. எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறேன்? போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டமா? ஃபோனை எடுத்துட்டு போறது இல்லையா? அவ்வளோ தொலைவில் இருக்கீங்க. என்னாச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்காதா? நான் எங்க இருக்கேன்? நம்ம ஊர்ல தானே இருக்கேன், வேற எங்க இருக்கேன்? ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போருங்க. என்னாச்சோ ஏதாச்சுன்னு இங்கே பக்கு பக்குன்னு நெருப்பை வயிற்றுல கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன் என்னாச்சு? ஏன் என்னாச்சா? மணி இப்போ எத்தனை? 8 மணி ஆக போகுது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு போகணும், வைக்கணும். ஊர்ல தான் இருக்கேன். ஊரில் தான் இருக்கீங்களா? எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு வர போறீங்க? வேலை இருக்கு இல்லைங்களா? லீவ் விட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? அங்கேயும் இப்படி தான் லீவை போட்டு பொழப்பு இல்லாமல் போணுச்சு. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஐயோ, நான் ஒன்னும் அதுக்காகலாம் லீவ் போடல. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட போகும்போது? கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்துடுறேன், காசை வாங்கிட்டு அவங்க நகை எடுக்கட்டும் என்னமோ பண்ணட்டும்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்ன அங்க உங்களுக்கு வேலை? ஐயோ ராணி, முதல்ல என்ன எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருந்தா எப்படி? முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளு. இங்கிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு பேசு. என்ன சொல்ல போறீங்க? இந்த சரோசா வீட்டுக்காரர் இருக்காருல, சங்கரனே. ஆமா. அவர் தவறிட்டாருமா. அதனாலதான் இன்னைக்கு அங்க இங்க நாளையும் நான் அங்க போகல. ஐயோ, எப்போ? இன்னைக்கு காலையிலமா. அட கடவுளே, எங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல, ஒன்னும் இல்ல. சொல்லிங்க கிளம்பி வந்திருப்பேன்ல. எதுக்கு உங்களுக்கு சிரமப்பட்டு இருந்தா நானே எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் குளிச்சுட்டு வெளியே வந்தேன், துணியை மாத்திக்கிட்டு நீ கூப்பிட்ட. அட கடவுளே, நல்ல மனுஷங்க. என்னாச்சு? உடம்பு முடியாமத்தமா இறந்துருக்காரு. அப்படியே இன்னும் காலையில நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு வீட்டுல. அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போயிருக்கலாம். அது சும்மா வழிதான்ட்டு அது பாட்டுக்கு இருந்திருக்கும் போல இருக்கு இந்த சரோசா. அப்புறம் அவர் பாட்டுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சிட்டாரு. அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் வந்து எல்லாம் இப்பதான் காரியெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அட கடவுளே, நல்ல மனுஷங்க. ஐயோ ஆண்டவனே, என்ன பண்றது? யார் யாருக்கு எந்த நேரத்துல எது நடக்கும்னே தெரியல. போ. அமுதாவுக்கெல்லாம் தெரியுமா அது? அமுதாலாம் இங்கேதான் இருக்கு. அமுதாவில இருந்து அவங்க வீட்டுக்காரு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் அங்கதான் இருக்கு. நாங்க தான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். இனிமே தான் போயிட்டு மாப்பிள்ளை போய் கூட்டிட்டு வர போவாரு. அட கடவுளே, ஐயோ நல்ல மனுஷங்க. வர முடியாம போச்சு. ஷோ, இப்போ நீங்க எப்ப கிளம்புறீங்க? இப்பதான் வந்திருக்கேன்.
இந்த அத்தை வேற இருக்காங்க, இந்த தங்கச்சி எல்லாம் வீட்டுக்காரெல்லாம் வந்திருக்காங்க, எப்படி விட்டுவிட்டு வர்றதுன்னு தான் யோசனையா இருக்கு. அப்புறம் அடுத்த வாரத்துல கல்யாணம் வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னா நீ அங்கேயே தான் போய் உக்காந்துருக்கணும், கடையோ கடன்னு. அதுக்கப்புறம் இங்க பொழப்பையும் பார்க்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. அது சரிம்மா, எனக்கு புரியுது, புரியாம ஒன்றும் இல்ல. இங்க போய் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்க என்ன சொல்றீங்க, இருந்துட்டு வரேன்றீங்களா? போய் இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு பொழப்பு இல்லாம நீங்க தான் உக்காந்துருக்கணும். இந்த பொழப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பாத்தீங்கல்ல. இப்ப எந்த இது உதவி இல்லாம நம்ம இருக்கிறோம். இங்க இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? வீட்டுல அவங்க என்ன நினைப்பாங்க? பாருங்க, யார் வந்தாலும் சரி யார் வராட்டியும் சரி, நீங்க முதல்ல கிளம்பி வாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்ன ராணி இப்படி பேசுற? மூஞ்சுக்கு மூஞ்சு அப்படி பேசுனா அப்புறம் நான் என்ன சொல்றது? உங்களுக்கு சொல்றத கேளு. இங்க பாருங்க, என்னால எதையும் கேட்க முடியாது. நான் சொல்றதை நீங்க கேளுங்க. ஏற்கனவே நம்ம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டோம் அந்த குடும்பத்தால. மறுபடியும் போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட முடியாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மதியாத தலைவாசல் மிதிக்க கூடாது. அப்படிதான் நம்ம வாழணும். நம்மளை மதிக்காதவங்களுக்கு நீங்க போய் தாங்கி தாங்கி என்னையும் பண்றதுனாலதான் அவங்க நம்மள இன்னும் எகத்தாளமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நம்மள தொக்காதான் போய்கிட்டு இருக்கோம். சரி, கிளம்பி வாரேன், போதுமா? இங்க வேற மழை வேற வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரங்காலமா கிளம்பி வாங்க. ஒரு 9 மணி 10 மணி பஸ்ஸுக்காவது ஏறி வந்தீங்கன்னா காலையில வெள்ளனையே வந்துடலாம். சரி, வாரேன். மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கிளம்பி வர வழியை பாருங்க. அவங்களுக்கு அவங்க பொழப்ப பார்த்துக்க தெரியும். நம்ம போய் நம்ம பொழப்ப பார்த்தாதான் நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வைக்க முடியும். வீடு வாசல் இல்லாமல் எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே உட்காந்துருக்க முடியும்? நம்மளும் நம்ம ஒரு சம்பாதிச்சு ஒரு வீடு வாசலாம் வாங்கணும் வைக்கணும்னு யோசிங்க கொஞ்சமாவது. எப்போ பார்த்தாலும் தொங்கச்சி குடும்பம்னு செஞ்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. நாளைக்கு குத்த வச்சு உக்காந்தா கூட ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே போன ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டாரா? கட் பண்ணிட்டதா பாத்தியா? வரட்டும், இன்னைக்கு இருக்குது. ஒன்று சொன்னோம்னா அது கேட்கறது இல்லை. அங்கே போனால் அப்படியே புத்தி மாறிடும். இதுக்கு தான் நான் கூடயே போயிட்டு கூடயே வரணும். கல்யாண வேலை மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கமே அனுப்பாம பண்ணுறேன் பாரு. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லை. சும்மா அங்கேயே செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வந்தவங்களுக்கு நீ கறி ஆக்கணும்னு என் மாமியார் அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணும். எல்லாம் பண்ணிட்டு வரட்டும். மச்சான், நான் போயிட்டு அமுதாவை கூட்டிட்டு வந்துடுறேங்க மச்சான். தம்பி, சாப்பாடு ஆயிடுச்சுங்கப்பா, சாப்பிட்டு போங்க. இருக்கட்டும் அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வரட்டுங்களா? உங்களுக்கே அழைச்சிடுறேன், நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, அப்புறம் நானும் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். அங்கேயும் வேற வேலை கிடக்குது, வேலையை விட்டுட்டு வந்து இங்க உட்காந்துருக்குறோம். வேலைக்கு போறியா? ஏண்டா, இங்க ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்குது. இங்க ஊருப்பட்ட ஜோலி தலைக்கு மேல கிடக்குது. இந்த இடம் விற்கல, நகை எடுக்கல. 50 பவுன் இருந்தாதான் இங்க கல்யாணமே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா 100 பவுன் பொண்ணு இருக்குது, நாங்க பாத்துக்கிறேன் வச்சுக்கிறேன்றாங்க. என்ன பண்றது நானு? என்ன நீ என்ன சொன்னீங்க? ஐயோ, இவ இருக்கிறத நான் கவனிக்காம நான் பாட்டுக்கு படன்னு பேசிவிட்டேன். என்ன நீ 50 சவரன்னு? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அது இல்லை, நீ பிள்ளைக்குன்னா நம்ம நகை போட்டு வரதட்சணை போட்டு தானே கட்டி கொடுக்கணும். அதை சொன்னேன். மருமவளும் அங்கே போய் இருந்துக்கிட்டா, இவனும் அங்கே போய் இருந்துக்கிட்டா, நான் ஒத்தாலாம் கடந்துக்கிட்டு எம்புட்டு வேலையை தான் பார்க்கறது வைக்கிறது. அதை சொன்னேன். இன்னும் அவங்க வீட்டில் பத்திரிக்கை அடிப்பாங்க வைப்பாங்க. இவங்க பாட்டுக்கு பொழப்பே போச்சுன்னு அங்கே போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத்த, கல்யாணத்துக்கு நகை பணம் போடணும், எல்லாமே தேவைப்படுது. புரியுதுங்களா? நான் இங்க உட்காந்து இருந்தா என்ன பண்ண முடியும்? இங்க என்ன வேலை வெட்டி இருக்குது? நான் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும். அங்கிட்டு போனா ஏதோ 10 கிடைக்கும் வைக்கும். ஏண்டா, அப்படி ஆளாளுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டா இதை யாருடா பார்க்கறது? அவளுக்கு ஒரு நல்லதை வாங்கி சமைச்சு கொடுக்கறதுக்கு கூட முடியலடா. ஆசைப்பட்டு கேட்டா எதையும் வாங்கி கொடுக்க கூட முடியல. என்ன பண்ண சொல்ற என்னைய? காலத்துக்கு என்ன மறுபடியும் அவன் என்ன உன் கூட பிறக்கவா போறான்? இந்த அந்த மனுஷெல்லாம் பாரு, அப்படி சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? சாகும்போது நான் தூக்கிக்கிட்டா போனேன். இடுப்புல போட்டுருக்க அண்ணா கயிறை கூட அறுத்து விட்டுட்டுல விட்டாங்க. அப்படின்னும் போது இவன் நம்ம கூட பிறந்தவன், நீ என்னடா பிறக்கவா போறா? இவளுக்கு ஒரு நல்லதை பண்ணி வச்சுட்டு நீங்க எங்க வேணாலும் போய் இருந்துக்கங்களேடா. யாருடா உங்களுக்கு கேட்க போறா வைக்க போறா? ஸோ எம்மா, இங்க இருந்து வேலை இல்லம்மா, என்னம்மா பண்ண சொல்ற? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன், சரியா? அத்த, உங்களுக்கு ஊர்ல எதுவும் வேலை இருக்குங்களா? எனக்கு என்னப்பா வேலை இருக்கு? இந்த ஒரு வாரம் நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அத்த, காசை வாங்கிட்டு. அதுக்கப்புறம் இங்க நீங்க இருந்து கொஞ்சம் என்ன எதுன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்தை முடிச்சு விட்டு போயிடலாம். ஏத்த நேதா இருன்னு உங்க அம்மா சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இந்த எந்த கல்யாணத்துக்கு நான் வரல, சரி இந்த கல்யாணத்துக்காவது வருவோன்னு பார்த்தேன். அத்த, நீங்க இருக்கிறீங்க, நான் சொல்றேன், சரியா? அங்க உங்க புள்ள வேற அங்க ஊட்டி கூட்டிட்டு வாங்க, அங்க வந்து இருக்கட்டும் வைக்கட்டும்னு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு பார்த்தேன். நானும் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரிப்பா, சரி, நான் இருந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிறேன். ஐயோ, என்னடா இது? வேலையில் போகிற ஓனான் எடுத்து இப்போ வேட்டுக்குள்ளே விட்டுட்டு இப்போ குத்துது குறையுதுன்னு இருக்க வேண்டியதான் போல இருக்கே. இவ கிளம்பி போயிட்டான்னா கூட பரவாயில்ல,
இவன் வேற இருக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த இடம் வீடெல்லாம் விற்றா இவன் என்ன ஆட்டம் கட்ட போகிறான்னு தெரியலையே. ஐயோயோ.